ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆன பிறகு சிம்பிள் க்ரீன் கலரில் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு போனால் ஒரு சில வீடியோக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன, ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதால் ரெவென்யூ வருமா வராதா, அந்த வீடியோ வேஸ்ட்டா, இல்லை டெலீட் பண்ணலாமா, இல்லை அந்த எல்லோ கலர் சிம்பிளை வந்துட்டு க்ரீன் கலர் சிம்பிளாக மாற்றலாமான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே நார்மலாக ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் லிஸ்ட்டு காமிக்கும். வீடியோஸ்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா ஆட் செஸ்டிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் க்ரீன் கலரு வியூஸு அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு செஸ்டிபிலிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய வீடியோவில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதால் ரெவென்யூ வருமா வராதா, இதால் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, இதில் இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ வராது. ரெவென்யூ வராதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் வீடியோலாம் வேறு நிறைய இடத்துல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதால் தான் இந்த ஆப்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட் இந்த வீடியோஸ்லாம் வேறு இடத்துல அப்லோட் பண்ணுறதால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வராதுன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால இதை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை, இது நம்மளோட வீடியோஸ் தான், என்னோடய வீடியோஸ் தான், அதை நான் வந்துட்டு புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா எனேபிள் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் சிம்பிள் வர வைக்கலாம். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி .com ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஷனில் வந்துட்டு கஸ்டம் சேனல்னு சொல்லிட்டு மொபைல் மூலிமா பண்ணுறப்போ கஸ்டம் சேனல்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலியமாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஒரு .com. அதை ஓப்பன் உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு வீடியோ லிஸ்ட்டை வந்துட்டு பார்க்கணும். ஐ மீன் கண்டென்ட்டில் வீடியோ லிஸ்ட்டை பார்க்குறப்போ எந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த வீடியோவில் அந்த க்ரீன் சிம்பிள் இல்லாமல் எல்லோ சிம்பிளில் காமிக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜில் போயிடலாம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பேஜில் போன உடனே இந்த மாதிரி தான் வரும். எந்த வீடியோவில் க்ரீன் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம எல்லோ சிம்பிள் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி இந்த மாதிரி வந்தாங்க. இதோ பார்த்தீங்களா, இதோ ஒரு லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டு தான், அதெல்லாம் நம்மளுக்கு எல்லோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இது இருக்குதுங்களா, அது எப்படி நம்ம அதே வீடியோ தான், அது எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ சிம்பிளை தொட்ட உடனே இந்த மாதிரி தான் வருதுங்க. இந்த மாதிரி எல்லோ சிம்பிளை தொட்டோடனே இந்த மாதிரி வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ வந்துட்டு எடிட் அந்த இதுவில் டேரெக்ட் எடிட் இதுவில் போயிடலாம். எடிட் உள்ள போன உடனே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு பண்ணால் அந்த பைசா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஒன்று அந்த சிம்பிளை தொட்ட உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே வந்துட்டு இது எலிஜிபிள் ஆக்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவுக்கு ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை இந்த வீடியோவுக்கு நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணி எங்களோட வீடியோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு அவங்களோட கண்டிஷன் ஐ கன்ஃபார்ம் திஸ் வீடியோ மீட் யூடியூப் அட்வர்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை கிளிக் கொடுத்து நம்மளோட வீடியோவை ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம கொடுப்போம். அப்போ என்ன பண்ணோம், 7 நாள் கழித்து இந்த வீடியோவோட என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்ளை வரும். 7 நாளுக்குள்ளே அவங்க வந்துட்டு அந்த வீடியோவை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே ஆப்ஷனை கொடுத்தோடனே நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் ஆகிடும். ரிக்வெஸ்ட் ஆச்சுங்களா, ரிக்வெஸ்ட் ஆனோடனே இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், ரெண்டாவது நாள் லியரின் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது 23ஆம் அப்ளை பண்ணியிருக்கோம் ரிவ்யூவுக்கு. இதில் வந்துட்டு வித் 7 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட நம்ம எல்லோ சிம்பிள் வந்துட்டு க்ரீன் சிம்பிள் மாறதுக்கான நம்ம வாய்ப்பை இந்த மாதிரி தான் நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் ரெவென்யூ வரும் நம்மளுக்கு. இல்லைனா இது ரெவென்யூ வராது. நம்ம நார்மலாக சிக்னலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன், எல்லோ,
ரெட் அப்படின்னு இருக்கும். க்ரீன்ன்றது போய்க்கின்னு இருக்குது, போகலாம். எல்லோன்றது ரெடியாக இருக்க சொல்கிறது, ரெடியாகுங்க, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரெட்டுன்றது நில்லுங்கன்னு சொல்கிறது. அதுக்காக தான் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லோ சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம 7 நாளுக்குள்ளே நம்மளோட க்ரீன் சிம்பிளை வர வைக்கலாம். நம்மளோட ஆட்ஸும் ப்ளே ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.